Hello, it's good afternoon. Called Karadi. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆடியோ போட்டு. பட் எனக்கு நேற்று நடந்த ஒரு அனுபவம், அதை நான் பகிரணும்னு நினச்சேன். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது இப்போது தமிழ்நாட்டில் இல்லை, ஸோ அதர் ஸ்டேட் கர்நாடகா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். கார்ப்பரேட் ஜாப் தான். பட் இருந்தாலும் எனக்கு ட்ராவலுங்கிறது ஒரே சோர்ஸ் தான் இருக்குது, ட்ரெயின் மட்டும்தான். ஏன்னா நான் இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறதுனால மெயின் டிரான்ஸ்போர்ட்டாக பார்க்குறது எனக்கு ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயினில் நான் வரப்போ என்ன நான் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஜேர்னியில் ட்ரெயினில் மொத்தம் 3 கோச்சஸ் இருக்கும். ஒன்று ஏசி கோச்சஸ்ஸு, ஒன்று ஸ்லீப்பர் தான், அதுவும் ஒன்று செகண்டரி ஸ்லீப்பரு, தேர்ட் ஸ்லீப்பர் இருக்கும், செகண்ட் ஸ்லீப்பர் இருக்கும். அதை விட்டால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். இப்போ ஒரு ட்ரெயினில் ஒரு 15 இல்லை 20 பொட்டி இருக்குது அப்படின்னா, அதில் முன்னாடி 2 பொட்டி, கடைசி 2 பொட்டி, இது 2 மட்டும்தான் ஜென்ரல் சீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் பீப்புள்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பேசஞ்சருக்கான நார்மல் சீட்டர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த ரூட்டில் போகிற ட்ரெயின்ஸில் ஒரு 4-5 ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே எப்பயுமே டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக 1 month பிஃபோர் டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். அந்த சமயத்தில் நான் போகிறது எஸ்டர்டே நான் பிளான் பண்ணதுனால தக்கல் டிக்கெட்ஸ் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அன்ரிசர்வில் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ ஜென்ரல் சீட்டில் தான் போனேன். டிக்கெட் ஃபேர் 200 வரும். பட் அது இப்போ விஷயம் இல்லை. ஆனால் இங்கே என்னாச்சு அப்படின்னா, எஸ்டர்டே நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அங்கே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாப்புக்கு தான் ஏறுறோம். ஆனால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மொத்த சீட்டர்னு பார்த்தீங்கன்னா 72 பீப்புள்ஸ் உட்காரலாம் சீட்டரில். நார்மல் சீட்டர் ட்ரெயின்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நார்மல் சீட்டில் ஒரு பெட்டியில் 72 பேர் உட்காந்துருக்கணும். பட் நான் இருந்த பெட்டியில் ஒரு 180-200 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ லிட்டரலாக நிற்கிறதுக்கு இடம் இல்லை. சீட்டில் உட்காந்துருக்காங்க. மேலே லக்கேஜ் ஷீட்டில் இருக்கவங்க லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு மேலே ரேக் இருக்கும். பட் அதுலேயுமே பீப்புள்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. இது யாருடைய தப்புன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. பட் இந்த மாதிரி லாங் ரூட் இருக்கிறதுக்கு ஜென்ரல் சீட்டர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீட்டுக்கு லிட்டரலாக அங்கே சண்டை நடக்குது. எனக்கு கிடச்சிச்சு நான் உட்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல், இப்போ ஒரு பர்சன் மட்டும் அங்கே ஏறிட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, இந்த 4 சீட்டு என் ஃபேமிலி வருவாங்க. இதுதான் நடந்த சண்டையே. ஆக்சுவலாக அது ஒரு ஹிந்திக்கார ஃபேமிலி. பட் நம்ம அந்த மாதிரி ஹிந்தி அவங்க அதனால் அப்படி பண்ணுறதா இல்லை. பட் அவர் ஏறிட்டு அந்த மாதிரி பண்ணார். அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. இப்போ பஸ்ஸில் நார்மலாக ஜன்னல் வழியாக ஒரு பேகை தூக்கி போட்டு இது ஏன் சீட்டு அப்படின்னு சொல்லி ஏறினதுக்கப்புறம் உட்காருவோமே, அந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு பெரிய பொட்டி எடுத்து சீட்டில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் லேடிஸ் வருவாங்க, இங்கே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இது கரெக்டாக தப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, அதர்வைஸ் இப்போ நான் போகிற ஜேர்னி ஒரு 15 hours ஜேர்னி, 12 to 15 hours. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒரு பேசஞ்சரால் நின்றுலாம் போக முடியாது. ஸோ லிட்டரலாக அந்த ட்ரெயினில் என்டையர் கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகிருக்குது. எதுலேயுமே ஃப்ரீ சீட்ஸ் கிடையாது. எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் இதில் ஏறி இருக்காங்க. ஸோ எல்லாருமே காமனாக ஜென்ரல்லையே ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை. ஸோ நிறைய பேர் அப் டு எண்டு, தமிழ்நாடு ஆரம்பித்து அப் டு எண்டு மேங்களூர் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸு இல்லைனா எக்ஸ்ட்ரா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின், நார்மல் லோக்கல் ட்ரெயின் சொல்லுவோம், அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இந்த ரூட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருந்ததே இல்லை. 1 month முன்னாடி நீ புக் பண்ணால் மட்டும்தான், இல்லைனா 1 day பிஃபோர் தக்கல் புக் பண்ணால் தான். இது ரெண்டையும் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போயாகணும். பட் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்க பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். லிட்டரலாக 12 hours நின்றுலாம் போக முடியாது. பட் அங்கே சீட்ஸ் இல்லாமல் கீழே உட்காரலாம் நினச்சா கூட கீழே உட்கார முடியாது. ஏன்னா ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் பீப்புள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. பேசஞ்சர் ஏறிகிட்டே இருப்பாங்க, இறங்கிட்டே இருப்பாங்க. லிட்டரலாக உட்காந்து கூட போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ இது நேற்று எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அவ்வளோதான். தேங்க்யூ.